Hey cuties! Hi! நீங்கள் ரொம்ப பயஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருக்கிறதுனால நீங்கள் ஆயிலி ஸ்கின் கேர் மட்டும் பேசுகிறீங்க, ட்ரை ஸ்கின் கேர் பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின் கேர். எஸ், ஆல் அபவுட் ட்ரை ஸ்கின். எதனால் வருது, யாருக்கெல்லாம், எப்பப்பெல்லாம் வரும், இது வந்துட்டா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அண்ட் ஃபைனலி ஒரு சிம்பிளான ஹோம்மேட் பேக், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கியூட்டிஸ். ஜென்ரலாக யாருக்கெல்லாம் ட்ரை ஸ்கின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரீசன் ஜெனட்டிக். எஸ், பரம்பரையாக சில பேருக்கு அவங்களோட ஸ்கின் அதே மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணாலும் மாறவே மாறாது. அதுக்கு பேர் தான் ஜீன்ஸ். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல நேச்சுரலாகவே செபேஷியஸ் கிளான்ஸோடைய வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அவங்கெல்லாம் அண்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு அதிகமாக ஆயில் செக்ரேட் பண்ணிட்டு போதும் போ அப்படின்னு அந்த செபேஷியஸ் கிளான்ஸ் எல்லாம் மேபி டயர்ட் ஆகிடுச்சு போல். அது ஒரு ரீசன். அண்ட் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் நம்ம அட்மாஸ்பியரால ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகுறதுனாலையும் நமக்கு ட்ரை ஸ்கின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறப்போ இல்லை ரொம்ப குளிரான ஒரு ரீஜனுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வெறும் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்ப மட்டும் கூட ட்ரை ஸ்கின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரீசன் தான். அட்மாஸ்பியர் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகிடுது. அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஃபைன் ட்ரிங்க்ஸ், அதாவது காஃபி, டீ, அதுக்கப்புறமா சோடா, அந்த மாதிரியான ஐரேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அதிகமாக குடிக்கிறதுனால நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாடியில் இருக்கிற வாட்டரை எடுத்துக்கும். ஸோ அதை நம்மளோட ஸ்கின்ல ஆப்வியஸாக வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் போகிறதுனாலையும் நம்மளோட ஸ்கின் ட்ரையாக தெரியுது. ஸோ பேசிக்காக இதுதாங்க காரணம் நமக்கு ட்ரை ஸ்கின் ஏற்படுறதுக்கு. ட்ரை ஸ்கின் தானேங்க, இருந்துட்டு போட்டோம், அதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ஒழுங்காக ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கல, ஒழுங்காக மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கல அப்படின்னா நமக்கு எக்ஸிமா மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துருமா. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை அதில் வாட்டர் கண்டென்ட் பத்தலை அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொரியிறப்போ அப்படியே லைட்டாக பேச்சியாக வெள்ளையாக வரும்ல, நல்ல வெள்ளை எனக்கு வரல, அந்த மாதிரி வருமா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பேட்சியாக இருக்கிற அங்கங்கே ட்ரைனஸ், இங்கே மட்டும் ஆயிலாக இருக்கிறது, இங்கே மட்டும் ட்ரையாக இருக்கிறது, அந்த மாதிரி அங்கங்கே காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி அங்கங்கே ட்ரைனஸ் வரும். அதையும் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் சில பேருக்கு தடிப்பாக வந்துடும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிட்டு அந்த இடத்த நம்ம சொரியிறப்போ ரத்தம்லாம் கூட வந்துடுமா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆயில் ஸ்கின்னை மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்க. ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா அதையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஹேண்ட்பேக்கில், நம்மளோட வார்ட்ரோபில், நம்மளோட ஆஃபீஸில், நம்மளோட பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். எஸ், மாய்ஸ்சரைசரை மறந்துட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது, ஒரு ட்ரிப்பு போகக்கூடாது, ஆஃபீஸ் கூட போகக்கூடாது. எப்போவுமே நம்ம கையில் இந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கணும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரிடமுடைய இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் வைட்டமின் இ இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் எல்லாம் பொதுவாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளிச்சு முடிச்சுட்டு உடனே 3 மினிட்ஸ்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், குளிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து தொடச்சிட்டு உடனே அடுத்த வேலை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா 3 மினிட்ஸ்குள்ளார அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே ரீட்டைன் ஆகும். அண்ட் நீங்கள்லாம் வெளியில் போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிடாதீங்க. சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாலிசிலிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை இன்னும் கூட அப்சார்ப் பண்ணிட்டு எவாப்ரேட் பண்ணிட்டு போயிடும். அதனால ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வேண்டாம், சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வேண்டாம். ரொம்ப மைல்டான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் இருக்கிறது டெர்மாவோடைய இந்த ஒரு ஹைட்ரா கிளென்சர். இதோட பேர்லேயே இருக்கு ஹைட்ரா கிளென்சர் அப்படின்னு. ஹைட்ரானா வாட்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஹைட்ரா கிளென்சரை யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை அது ரீட்டைன் பண்ணும். ஓகே ஃபைன், குளிச்சுட்டு வந்த உடனே மாய்ஸ்சரைசர்லாம் போட்டாச்சு, சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஓவர் ஹீட்டான வாட்டரில் குளிச்சிடாதீங்க. தொட்ட உடனே அப்பா சுடுதே அப்படின்னு ரொம்ப சூடு தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான தண்ணியில் நீங்கள்லாம் குளிக்கவே கூடாது. பிகாஸ் எக்ஸசிவ் ஹீட் வாட்டரில் நம்ம குளிக்கிறப்போ நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் கண்டென்ட்டை அது ரொம்ப ஈஸியாக உருவிட்டு போயிடும். அதனால் ரொம்ப குளிர்
பிரதேசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் வார்ம் வாட்டரில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடியவங்க அவங்களோட கையில் வச்சுக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்டாக மாய்ஸ்சரைசர் இருக்கணும் அப்படின்னு இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அண்ட் அந்த மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்க்கு தனியாக, உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த பாடி அதாவது கை, கால், முதுகு அந்த பகுதிகளுக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுடைய கை, கால் வந்து எப்போவுமே ஃபேஸை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு திக்கான க்ரீம் வந்து நமக்கு தேவைப்படலாம். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப லைட்டான க்ரீமே போதும், லைட் வெயிட் க்ரீமே போதும். ஸோ ஃபேஸ்க்கு தனியான ஒரு மாய்ஸ்சரைசர், உங்களோட பாடிக்கு தனியான ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ சம்மரி ஆஃப் த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் பழங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. அதை வந்து ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதில் நிறைய நியூட்ரிஷன் லாஸ் எல்லாம் வந்து ஏற்படும். அண்ட் கெஃபைன் கண்டென்ட்டை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து காஃபி, டீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு 1 அல்லது மேக்ஸிமம் 2 கப்புக்கு மேலே போகவே போகாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கெஃபைன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மறுபடியும் நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக நான் ஒரு ஃபேஸ் பேக் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆலோவேரா கூட ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஒரு மிக்சர் கூட சாண்டல்வுட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கியூட்டீஸ், இன்னும் என்னென்ன டாப்பிக்லலாம் வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது பாயிண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கே, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட கியூட்டீஸும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் மறக்காமல் தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. உங்ககிட்ட டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா.